பால் கொள்முதல் விலையை உயர்த்திய தமிழக அரசுக்கு பால் உற்பத்தியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ரமணா சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பால் ஒன்றியங்களின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் பால் கொள்முதலை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஒன்றிய நிர்வாகிகளை அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் செங்கோட்டுவேல் தலைமையில் நிர்வாகிகள் இன்று அமைச்சரை சந்தித்தனர். அப்போது பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அரசு எடுத்த நடவடிக்கைக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த விலை உயர்வால் கிராமங்களில் உள்ள ஏழை மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் பலர் பயனடைவார்கள். இந்த ஓராண்டு காலத்திலே 8 ரூபாய் விலையை உயர்த்தி விற்பனை விலையை 10 ரூபாய் தான் உயர்த்தி இருக்கிறார்கள். இது நுகர்வோர்களுக்கு ஒரு பெரும் சுமையாக இருக்காது. இதனிடையே பால்வளத்துறை அமைச்சர் ரமணாவை சந்தித்து பேசிய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் முகமது அலி, கலப்பட பால் விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நெல், கரும்பு போன்ற பொருட்களுக்கு மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் விலை அறிவிப்பது போல பாலுக்கு ஆவி நிர்வாகத்தை அழைத்து பேசி தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் வருட துவக்கத்தில் விலை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். டேங்கர் லாரி கான்ட்ராக்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவரோடு சேர்ந்து சில கீழ்நிலையில் உள்ள ஊழியர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவருக்கு ஒவ்வொரு வருடமும் கான்ட்ராக்டை புதுப்பித்து கொடுத்து அவரை பாதுகாத்த அதிகாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. இதையும் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம்.